ஃபிராக்ஷன் அப்படின்னா பின்னம். சோ பின்னத்தை பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வடிவம். பின்னத்தின் வடிவம் என்ன? பின்னத்தின் வடிவம் தொகுதி பை பகுதி. பின்னத்தின் வடிவம் தொகுதி பை பகுதி, அதாவது நியூமரேட்டர் பை டினாமினேட்டர். சரிங்களா? நியூமரேட்டர் பை டினாமினேட்டர். இப்போ இதை பொறுத்தவரை கான்செப்ட் ஃபர்ஸ்ட் என்ன, பின்னம்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் ஃபிராக்ஷன் பார்க்கணும். எத்தனை டைப் இருக்கு? டைப்னு பார்க்கறப்ப நமக்கு ஒரு 10 டைப் மேல இருக்கு. சரிங்களா? நார்மலா மிக்ஸ்டு ஃபிராக்ஷன், ப்ராப்பர், இம்ப்ராப்பர், லைக், அன்லைக், கண்டினியூஷன் போய்கிட்டே இருக்கும். ஆனால் நமக்கு தேவை ஒரு 3 பேசிக்கா 3 பின்னம் தேவை. ஸோ அந்த பேசிக் ஃபிராக்ஷனை ஃபர்ஸ்ட் முடிச்சிடலாம். ஸோ நான் எப்படி எழுதுறேன்னா அதே மாதிரி நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல கூற்றுகள்ல கொஸ்டின் கேட்கறதுனால உங்களுக்கு நான் வெறும் கால்குலேஷன் மட்டும் நடத்த போறது இல்லை, ஸ்கூல் புக்ல இருக்க முக்கியமான கூற்றுகளையுமே சொல்லிட்டு தான் வரப்போறேன். சரிங்களா? அதனால கால்குலேஷன் அஸ் வெல் அஸ் சென்டென்ஸ் ஃபார்மேட் அதையுமே பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் ப்ராப்பர் ஃபிராக்ஷன். ப்ராப்பர் அப்படின்னா தகு பின்னம். ப்ராப்பர் தகு பின்னம். தென் இம்ப்ராப்பர். இம்ப்ராப்பர் அப்படின்னா தகா பின்னம். சரிங்களா? தென் மிக்ஸ்டு ஃபிராக்ஷன். மிக்ஸ்டு அப்படின்றப்போ கலப்பு பின்னம். இந்த மாதிரி 3ஆ பிரிக்கலாம். ஸோ இது 3க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு முதல்ல பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளை முடிச்சிடணும். மேக்ஸை பொறுத்தவரை எக்ஸாம்பிளை போட்டு டெஃபினிஷன் எழுதுனா ஈஸி. அது மேக்ஸ் மட்டும் இல்லை, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லாத்துலையுமே. இப்போ கெமிஸ்ட்ரி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணிட்டு சென்டென்ஸ் கொண்டு வரலாம். அதே தான் இப்போ எக்ஸாம்பிள் நம்ம பிசிக்ஸ் எடுத்துக்கோங்களேன், ஓம்ஸ்ல இருக்கும் V is equal to IR. சரிங்களா? அதில் வீனா என்ன, ஐனா என்ன, ஆர்னா என்ன, ரெசிஸ்டன்ஸ் ஆர்னா, ஐனா கரண்ட், வீனா வோல்டேஜ். ஸோ அப்போ மின் அழுத்தம் மின் நோட்டத்திற்கான தொடர்பை விளக்கும் சமன்பாடு எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓம் விதி. அப்போ என்னென்ன இருக்குன்றத நம்ம V is equal to IR அதை வச்சு அந்த பேரை வச்சு கொண்டு வரோம் இல்லைங்களா? இந்த மாதிரி தான் ஃபார்முலாவில் படிக்கணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சென்டென்ஸா தொகுதி பகுதியை விட பெரியதாக இருந்தால் என்ன பின்னம், மைண்ட் பிளாங்க் ஆயிரும். தொகுதி பெருசா இருக்குமா, பகுதி பெருசா இருக்குமா? அப்ப என்ன பண்ணணும்,